இங்க ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு லாயரை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகிறான். அங்க அவரோ இறந்து கிடக்குறாரு. முதல்ல பார்த்துட்டு சூசைடுன்னு நினைக்கிறான். ஆனா அவர் கையில இருக்கிற கன்னு காணாம போனதுனால அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு முடிவுக்கு வரான். இப்ப எவிடன்ஸ்க்காக அந்த வீடு ஃபுல்லா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மூடி இருக்கிற ஒரு கபோர்ட திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு காணாம போன அந்த கன்னோட வெளியில வரா. போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட உன் அலமாரிக்குள்ள வச்சு பூட்டின ஆள் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா. போலீஸ் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறப்ப அவ கோயில்ல டான்ஸ் ஆடுறவன் தெரிய வருது. இந்த லாயர் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸால கோயில்ல யாரையும் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த பொண்ணு பழி வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு முடிவுக்கு வரப்போ தான் அந்த லாயரை கொன்னதா சொல்லி இன்னும் 7 பொண்ணுங்க சரண்டர் ஆகுறாங்க. அந்த 7 பேரையும் விசாரிக்கிறப்ப அவங்க சொல்ற பதில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த லாயரை ஏன் கொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே நேரம் அந்த 8 பேருக்குள்ளயும் எந்த தொடர்பும் இல்ல. இப்ப இந்த போலீஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 8 பேரையும் ஒரு ஜெயில போட்டு அந்த ஜெயில இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த 8 பேரையும் வாட்ச் பண்றா. அவ வாட்ச் பண்ணதை வச்சு என்ன தெரிய வருதுன்னா இந்த 8 பேருக்கும் இதுக்கு முன்னாடி எந்த சம்பந்தமே இல்லன்னு தெரிய வருது. ஒரு நாள் அந்த 8 பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு நைட்டு எந்திரிச்சு வெளியில போகிறா. இப்ப இந்த பொண்ணு அவளை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போய் பார்த்தா அந்த 8 பேரும் நடுராத்திரியில சுத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க.